இந்தியாவின் தென்பகுதி நகரங்களான பெங்களூரு மற்றும் ஐதராபாத்தில் வீடுகளின் விலை விண்ணை தொட்டு வரும் நிலையில் முதலீட்டாளர்களின் பார்வை இப்போது சென்னை பக்கம் திரும்பி உள்ளது. ஐடி துறையும் உள்கட்டமைப்பு வசதிகளும் ஒருபுறம் வளர்ந்தாலும் சென்னை இன்னும் ஒரு அஃபார்டபிள் நகரமாக இருப்பது எப்படி? பெங்களூரு மற்றும் ஐதராபாத்தில் நிலவும் இடப்பற்றாக்குறை மற்றும் அதீத தேவையால் வீடுகளின் விலை கடந்த சில ஆண்டுகளில் 20% முதல் 30% வரை உயர்ந்துள்ளது. ஆனால் சென்னையின் விலை உயர்வு என்பது மிகவும் சீராக உள்ளது. குறிப்பாக OMR மற்றும் போரூர் போன்ற பகுதிகளில் இப்போது நடுத்தர வர்க்கத்தினர் வாங்கக்கூடிய விலையில் தரமான வீடுகள் கிடைக்கின்றன. மற்ற மெட்ரோ நகரங்களுடன் ஒப்பிடும்போது சென்னையில் ஒரு சதுர அடி விலை இப்போது கட்டுப்படியாகும் நிலையிலேயே இருக்கிறது. சென்னை வளர்வதற்கு மிக முக்கியமான காரணம் அதன் கட்டமைப்பு வசதிகள். சென்னையின் 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகள் மிக வேகமாக நடந்து வருகின்றன. இது புறநகர் பகுதிகளை நகரத்துடன் எளிதாக இணைக்கிறது. பரந்தூரில் அமையவுள்ள புதிய விமான நிலையம் சென்னையின் ரியல் எஸ்டேட் மதிப்பை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை வரும் ஐடி நகரம் மட்டுமல்ல, இது ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படும் அளவிற்கு ஆட்டோமொபைல் மற்றும் உற்பத்தி துறையிலும் சிறந்து விளங்குகிறது. பெங்களூரு போன்ற நகரங்களில் நிலவும் தண்ணீர் தட்டுப்பாடு அல்லது போக்குவரத்து நெரிசல் போன்ற சிக்கல்கள் ஒருபுறம் இருந்தாலும் சென்னை தனது வளங்களை சரியாக திட்டமிட்டு மேம்படுத்தி வருகிறது. சென்னை ஒரு முதிர்ச்சியடைந்த சந்தை, அதாவது மெச்சூர் மார்க்கெட் என்பதால் இங்கு முதலீடு செய்வது மிகவும் பாதுகாப்பானது என்று நிபுணர்கள் கருதுகின்றனர். திடீர் விலை வீழ்ச்சி அல்லது தேக்கநிலை இங்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. சுருக்கமாக சொன்னால், குறைந்த விலை, நிறைவான வசதிகள் மற்றும் எதிர்கால வளர்ச்சி என அனைத்தும் ஒருங்கே அமைந்திருப்பதால் சென்னை தற்போது தென்னிந்தியாவின் சிறந்த ரியல் எஸ்டேட் ஹாட்ஸ்பாட்டாக உருவெடுத்துள்ளது.